சாரி, சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அப்பன் நீ, அம்மை நீ, அயனும் நீ, ஐயனும் நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோன்றுவாய் நீ, துணையாயன் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏறு ஊர்ந்த செல்வன் நீயே. திருச்சிட்டம்பலம். நாங்கள் என்ன 11ஆம் புராணத்துல நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய இது திரு என்ன இப்ப படிச்சோன்றிருக்கிற ஞாபகம் இருக்கோ தலையங்கம்? ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, அதாவது திருஞான சம்பந்தற்ற திருவந்தாதி நேற்று தொடங்கினாங்க. அதுல 40 வரையும் படிச்சிட்டோம். இன்னும் 60க்கு கிட்ட இருக்குது, 100 அவற்றை. ஆளுடைய பிள்ளையாரின் திருவந்தாதி 100 பாட்டுகள் படிச்சோன்றிருக்கிறோம். அதுல இன்றைக்கு 41 இருந்து படிக்க போறோம். தனா தொடங்குங்க. சிற்றம்பலம். மாலையொப்பாகும் புரை முன்பு நின்று மணிகுறுக்கி வேலையை பாடணைத்து ஆங்கடில் மன்மதன் வெல்குனித்த கோலை எப்போதும் பிடிப்பன் வடுப்படு கொக்கினம் சூழ் சோலையை காளி தலைவன் மலரென்று சூடினே வடுவுண்டாகும் மாமரக் கூட்டம் சூழ்ந்த சோலைகளையுடைய சீர்காழி தலைவனாகிய ஞானசம்பந்தரது மலரை என்று சூடிடின். மாலை காலத்தில் தோறும் புரைச்சந்திரன் முன்பு நின்று மணிகுறுக்கி கடல் ஒலியை கேட்டு ஆங்கு எழில் மன்மதன் வளைத்த வில்லில் அம்பை எப்போதும் பிடிப்பன் காதல் பயப்பட்டு வருந்துவாள் என்பதாம். சூடு நெட்டார் தமிழாகரன் தன் பொற்றுடர்வரை தோல் கூடுதற்கு ஏசற்ற கொம்பினை நீயும் கொடும்பகை நின்று ஆடுதற்கே அத்தனை குனையே நின்னை யாடரவம் வாடிடக்காரும் மறுவும் படுகின்ற வான்மதியே. சூடுநல் தார்த்தமிழாகரனாகிய ஞான சம்பந்தர் தன்னுடைய அழகிய மலை போன்ற தோலை கூடுதற்கு ஏங்கி போன பெண்ணை நீயும் கொடுமைப்படுத்தி நின்று ஆடுகின்றாய். உன்னை ஆடு அரவம் வாடிட மேகமும் மறுவும் படுகின்ற வான்மதியே, இது உனக்கு தகுமோ? சந்திரோ பாலம் பெனம் என்பர். சந்திரோ பாலம் பெனம் என்பர். அனு திருச்சிட்டம்பலம். மதிக்க தகு நுதல் மாதொடும் எங்கள் மலையில் வைகீர் துதிக்கத்தகு சண்பை நாதன் சுருதி கடந்துளவோர் மிதிக்க கமலம் முகுள் தன் தேனுண்டு மிண்டிவரால் குதிக்க குறுகிரியும் கொச்சை நாடு குறுகுமினே. தெளிவுரை. தலைவனை தோழி விருந்துண்டு செல்க என கூறுதல். போற்றக்கூடிய நெற்றியை உடைய தலைவியோடும் எங்கள் மலையில் தங்கி துதிக்கத்தகும் ஞானசம்பந்தரது சுருதி கடந்து உளவோர் மிதிக்க கமலம் முகுழ்த்த தன்தேனுண்டு நெருங்கி வரால் குதிக்க பறவை கூட்டங்கள் அஞ்சியோடும் சீகாழி நாட்டை அடையுங்கள். செல்லநாயம்மா குருமனம் அன்மியூட் பண்ணுங்கோ. மாலினி படியுங்கோ. குருமனம் உள்கலவாத்தம். குருமனம்
குறுமணமுள் கலவான் தமிழாகரன் கொச்சென்ன நறுமலர் மென்குழலால் அஞ்ச மூர் நம் மதி சென்று குறுமனையொன் சிவரோவிய கிள்ளைக்கு நும்பதியில் சிறுமிகள் சென்றிருந்து அங்கையை நீட்டுவர் சேயிழையே. தெளிவுரை. தலைவன் தன்னிடம் அணித்து என்றல் சேயிழையே. குறுமனமுள்ள கலவாத் தமிழாகரனாகிய ஞான சம்பந்தரது சீகாழியை போன்ற நறுமலர் மென்குழலாய் அஞ்சாதே, எம்மூர் அருகில்தான் உள்ளது. எங்கள் வீட்டில் ஓன் சுவர் ஓவியத்தில் எழுதப்பட்ட கிளிக்கு உங்கள் ஊர் சிறுமிகள் சென்றிருந்து அங்கேயே நீட்டுவர். அது ஒன் சுவர் என்ற ஒன் சுவர் ஓவியத்தில், வீட்டின் ஒன் சுவர் ஓவியத்தில் என்னென்று பார்க்கணும். அதாவது சுவர்ல அதுகள் அந்த சுவர்ல படம் கீறுறது. படம் கீறி இருக்கிறது, அதுகளைத்தான் சொல்லியிருக்கு. அந்த ஓவியங்கள் அந்த சுவர்ல கீறி இருக்கல்லோ. இல்ல, எங்கள் வீட்டில் ஒன் சுவர் ஓவியத்தில் அதான் எழுதப்பட்ட கிளி என்ற படத்தை போட்டு பின்னா உங்கள் சிறுமிகள் சென்றிருந்து அங்கேயே நீட்டுவர். அதான் இருக்கணும் என்று முந்தின காலங்கள்ல எல்லா இடங்களும் ஓவியங்கள் செய்கிறவை தானேங்க சுவர்கள்ல. அத எங்கள் வீட்டின் ஒன் சுவர் என்று போட்டிருக்கு போல கிடக்குது. எழுதப்பட்ட ஒன்னண்டதான் விளங்கல. சரி, ராணியக்கா படிங்க. இல்லை வளராகத்து ஞான சம்பந்தன் நெருஞ்சுருதி களை வளர் குன்று கடத்தலுங்காண்பீர் கடைசியர் நீள் முளை வளர் நண்டு படத்தடஞ்சாலி முத்து கிளைக்கும் மலை வளர் நீள் குடுமி பொழில் சூழ்ந்த வளவளலே. இது கண்டதோர் கூற்று. பூநூல் தங்கிய மார்பையுடைய ஞான சம்பந்தரது பெரிய தமிழ் வேதம் போல் மூங்கில் உயர்ந்து வளர்ந்துள்ள குன்றை கடந்ததும் வயலில் வேலை செய்யும் பெண்களைக் கண்டு நீண்ட வளைகளில் வாழும் நண்டுகள் ஓடியதால் ஆடிய நெல் பயிர் முத்துக்களை உதிர்க்கும் மேகம் படிகின்ற சோலைகள் சூழ்ந்த வள வயலை காண்பீர்கள். வயலார் மருகள் பதிதன்னில் வாழற வாட்கடியுண்டு அயலா விழுந்த அவனுக்கிறங்கி அறிவழிந்த கயலார் கருங்கண்ணி தண்டுயர் தீர்த்த கருணை வெள்ள புயலார் தருகையினை என்ன தோன்றிடும் நியமே. வயல் சூழ்ந்த திருமருகள் என்னும் ஊரில் பாம்பினால் கடியுண்டு பக்கத்தில் விழுந்தவனுக்கு இறங்கி மூர்ச்சையிட்ட மீனை போன்ற கரிய கண்ணுடையவனது துன்பத்தை தீர்த்த கருணை வெள்ள புயலார் தருகையினால் ஆகிய ஞான சம்பந்தர் என்று சொல்ல தோன்றிடும் புண்ணியமே. புண்ணிய நாடு புகுவதற்காக புலனடக்கி, புண்ணிய நாடுண்டா என்ன? முத்தி அடைகிற நாடு. எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிற. புண்ணிய நாடு புகுவதற்காக புலனடக்கி எண்ணிய செய்தொழில் நிற்பது எல்லாரும் இன்றி யான் எனக்கு நன்னிய செந்தொழில் ஞான சம்பந்தனை நந்தமர் நீர்க்கண்ணியன் மாடக் கழுமளத்து ஆணை கருதுவதே. புண்ணிய நாடாகிய முத்தியில் புக எல்லாரும் புலநடக்குதலாயின செய்வர். ஞானோ ஞான சம்பந்தனை கருதுவதே செய்வன் என்பது கருத்து. ஏவருலக, அதாவது வீடு பேற்றிற்குரிய இடம் புகுவதற்காக ஐம்புலன்களையும் அடக்கி எண்ணிய செய்தொழில் நிற்பது எல்லாரும் என்று யான் எனக்கு நன்னிய செய்தொழில் ஞான சம்பந்தனை கண்ணில் நீர் பெருகுமாறு வழிபடும் எந்த மாடங்களையுடைய சீகாழி பெருமானை கருதுவது தான் என்க. நம்பியாண்டார் நம்பி சொல்ற. ஞான சம்பந்தர நம்பியாண்டார் நம்பி சொல்றார் ராணியா சொல்றார். கருதத்தவருள் கருதத்தவ அருள் ஈந்தருள் ஞான சம்பந்தன் சண்பை
இரத கிளிமொழி மாதே கலங்கள் இவருடலம் பொருதக் களநிறையாக்குவன் நொந்தமர் போர்ப்படையில் மருதச் சினையில் பொதும்பருளேறி மறைகுவனே இடைச்சுரத்து படை கண்டு தலைவன் கூறுதல். கருதத் தவ அருள் ஈந்தருள் ஞான சம்பந்தரது சீகாழியில் சுவையுள்ள கிளிப்பேச்சுமாதே கலங்காதே, இவர்களுடைய உடம்பை அளிப்பேன். உன்னுடைய அண்ணனார் படையாக இருந்தால் மருத மரக்கிளைகள் நெருங்கிய சோலையில் ஏறி மறைந்து கொள்வேன். உன் சுற்றத்தார் துன்படக்கூடாதல்லவா? கொஞ்சம் கஷ்டமான பாட்டு. படிங்கோ. மறைமுழங்கும் குழலார் கலிகாட்ட வயல் கடைஞர் பறை முழங்கும் புகழி தமிழாகரன் பெற்றலர் போல துறை முழங்கும் கரிசீறி மடங்கள் சுடற்பளிங்கின் அறை முழங்கும் வழி நீவரி சால வெறும் வழியே. தெளிவுரை. தோழி தலைவனை இரவு வரல் விளக்கல். தமிழ் வேதம் முழங்கும் குழல் போன்ற கலி காட்ட வயலில் வேலை செய்யும் கடைஞர் பறை முழங்குகின்ற சீகாழி தமிழாகரனாகிய திருஞான சம்பந்தரின் பகைவர் போல நீ வரும் வழியில் முழங்குகின்ற ஆண் யானை சீறி சிங்கமானது பளிங்கு பாறையினுள் முழங்கும் தன்மையது. நீ வருவது மிகவும் பெரும் பழிக்கு உரியது. ஆகவே நீ இரவில் வர வேண்டா என்பதாம். நான் பெயர் சொல்ல மாட்டேன். உங்களோட பாட்டை செய்யுங்க. நீங்கள் பழிக்கே தகுகின்றது என்று இப்பிறை பல்கதிர் விழுந்த வழிக்கேதிகள் தரு செக்கரை கொச்சை வயவரென்றும் மொழிக்கே விரும்பி முளறி கலாமரு மோவியர் தம் கிளிக்கே தருமுரு வந்திவள் வாடிட கீழ்கின்றதே. தெளிவுரை. குறை கண்டு கலங்கிய தலைவியின் நிலையை தோழி கூறுதல். பழிக்கே தருகின்ற தின்றி புறையானது பல்கதிர் விழுந்த வழிக்கே திகழ் தரு செவ்வானத்தை சீகாழி வீரராகிய ஞான சம்பந்தர் என்னும் மொழிக்கே விரும்பி அவருடைய தாமரை மலர் மாலையை பெறுவதற்கு இவள் மனம் சுழலும். சித்திரக்காரர் துணிப்படத்துக்கு தரும் உருவத்தினவள் வாடிட புரை அரை துண்டமாகியது. கீழறி தரவமும் இழந்த உமிழ்ந்த தரவம் ராணிய கஞ்ச பாருங்க. கீழறி குற்றவு உமிழ்ந்த கிளர்மணியின் அப்படிதான் வருமன் நினைக்கிறேன். கிளர்மணியன் கீழடி குன்றத்து அரவம் உமிழ்ந்த கிளர்மணி. தெளிவுரையில் வடிவா இருக்கு பாருங்க. கீழறி குன்ற அரவம் உமிழ்ந்த கிளர்மணியின் வாழறக்கும் வகை மாண்டன என்பர் வயற்புகழி தாளரிக்கும் மரியானருள் பெற்ற பரசமய கோளரிக்கும் நிகரா தமிழ் நாட்டுள்ள குண்டர்களே. கீழ் அரிக்கும் குன்றத்து அரவம் உமிழ்ந்த விளங்குகின்ற ஒளியுடைய மணியின் ஒளியையும் அரித்து செல்லும் வைகை கரையில் சமணர்கள் மாண்டனர் என்று சொல்லும் வயல்களையுடைய சீர்காழியின் அரிய தாளுடைய சுயருமானது அருள் பெற்ற பர சமய கோளரியாகிய ஞான சம்பந்தருக்கு சமணர் நிகராவாரோ ஆகார் என்றபடி. குண்டகள் சூழ்தரு கொச்சை தலைவந்தன் குன்றகம் சீர் வண்டகமென்மலர் வெள்ளியன் நீர் வரிவிற்புருவ கண்டகவாளி படப்புடைவீள் சங்கலங்களோடும் புண்டக கேளல் புகுந்ததுண்டோ
உங்கள் பூம்புணத்தே. இது பன்றி வினாதல் என்னும் துறை. ஆழமுள்ள அகழி சூழ்ந்துள்ள சீர்காழி தலைவணங்கிய ஞானசம்பந்தரது குன்றகம் சேர் வண்டுகள் மொய்க்கின்ற உயர்த்தணுமா? சேர் வண்டுகள் மொய்க்கின்ற மென்மலர் வள்ளியாகிய மன்மதன் வில்லை போன்ற மாதர்களே, வில் போன்ற புருவத்தை உடைய முள்வாளி படப்புடை வீழ்கின்ற இரத்தத்தோடும் புன்னையுடைய பன்றி இங்கு வந்ததுண்டோ? உங்கள் பூம்புணத்தே வந்ததுண்டோ என்று தலைவன் வினாவினான். கைமத குன்றமதாய் கோர் புன்கலையாய் வனைத்தெழு சந்தன பைந்தலையாய் வந்து அடியேன் மனைத்தெழு பொற்களல் ஞான சம்பந்தன் வன்கொஞ்சை என்னால் கனைத்தெழு கொங்கைகளாயல் குலாத்திவர் கட்டுரையே. பாங்கி தலைவனை நகுதல். புனைத்தெழு யானை கூட்டத்தில் ஒரு சிறுமான் வனைத்தெழு சந்தன பைந்தலையாய் வந்து அடியேன் மெனைத்தெழு பொற்களல் ஞான சம்பந்தன் வன்கொச்சை அதாவது சீகாழி என்னால் கனத்தெழு கொங்கைகளாய் அல்குலாயிற்று இவர் கட்டுரை. கட்டதுவே கொண்டு கள்ளுண்டு நுங்கைகளாற் துணங்கை இட்டதுவே அன்றி எட்டனைத்தான் இவன் உள்ளூரு நோய் விட்டதுவே அன்றி வெங்குருநாதன்றன் பங்கயத்தின் மட்டவில் தார்கொடு சூட்டுமின் பேதையே மகிழ்வுமே. தெளிவுரை தோழி அறத்தோடு நிற்றல் உள்ளத்தை சொல்லிவிடுதல். கட்டதுவே கண்டு கள்ளுண்டு நுங்கையாற் பசலை பூத்துவிட்டது. அதனன்றியும் எள்ளளவும் ஓள் கொண்டுள்ள காதல் நோய் விட்டதுவே அன்றி சீகாழிநாதனாகிய ஞான சம்பந்தரது தாமரையின் தேன் பொருந்திய மலர் மாலையை இவள் மகிழ்வதற்காக சூட்டுங்கள், அப்போதுதான் இவள் தெளிவாள் என்றபடி. உறவும் கொஞ்சம் உயர்த்தி. உறவும் பொருளும் பொன்போகமும் கல்வியும் கல்வியுற்ற துறவும் துறவி பயனும் எனக்கு சொலிந்த புனல் புறவும் பொலிவும் பொழில் சூழ் பொரும்பும் ததும்பும் பண்டின் நரவும் பொழிலிற் காளியர் போந்திரு நாமங்களே. தெளிவுரை. உறவும் பொருளும் பொன்போகமும் கல்வியும் கல்வியுற்ற துறவும் துறவி பயனும் எனக்கு சுழிந்த புனல் முல்லை நிலமும் சோலையும் சூழ்ந்த பொதும்பும் ததும்பும் வண்டும் தேன் பொருந்திய பொழில் சூழ்ந்த சீர்காழி கோனாய ஞான சம்பந்தரின் திருநாமங்களே. முகத்தேத்திய ஞான சம்பந்தனை நன்னலர் போல் முகவன் சரஞ்சிந்திவல் இஞ்சியிடி படுக்க தீமுகன் தோன்றிகள் தோன்ற தளவம் முகையரம்ப காமுகம் பூமுகங்காட்டி நின்றாத்தன காரினமே. தெளிவுரை. இது காற்பருவங்கண்டு தலைவி இரங்கல் என்னும் துறை. நாம் மனமுவந்து போற்றிய ஞான சம்பந்தரின் பகைவரை போல கொடிய கணைகளை செலுத்தி வலிய மதில்கள் இடிபடுமாறு காக்கன் நெருப்பை போல செங்காந்தல் மலர்கள் தோன்ற முல்லை அரும்புகள் மலர சோலைகளின் மலர்களை முகத்தை காட்டி நின்ற மிருக கூட்டங்கள் ஆரவாரம் செய்தன. காற்பருவத்தில் வருவதாக சொன்ன தலைவர் இன்னும் வரவில்லையே என்று தலைவி இயங்குகிறாள். அங்கு அணை பொழியிற்காளி கவுனியர் தீவன் நல்லூர் சீரங்கு அணைநெற் பெருன் மணந்தன்னில் சிவபுரத்து வாரங்கு அணைகொங்கை மாதொடும் புக்குறும் போது வந்தார்
அங்கு ஒளிந்தனர் பெற்றதல்லால் அவ் அரும்பதமே. ஞான சம்பந்தர் திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள் முக்தி அடைந்த செய்தி சொல்லப்படுகிறது. மேகங்கள் மழை பொழியும் வளமிக்க சீகாழி கவுனியர் தீபனாகிய ஞான சம்பந்தர் சிறப்புடன் செய்து கொண்ட பெருமணத்தில் சிவபுரத்தில் மனையாளுடன் புகுந்த போது வீடு பேற்றை அடையாமல் எவர் எஞ்சியிருந்தார்? ஒருவரும் இல்லை. வந்தவர் அனைவரும் வீடு பேற்றை அடைந்தனர் என்க. இதுல 2 இடத்துல மாலினி நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஒன்னுன்றது 2 இடத்த வந்துட்டுது. அந்த ஒண்ணுக்கு ஒளி பொருந்திய ஒளி இதுல வந்தது. அங்கே ஒண்ணு நீங்கள் அண்டை முதல் கொஞ்சம் ஒன் போகமும் ஒளி பொருந்திய போகம்ண்டா உணவு என்ன? ஒளி பொருந்திய போகமும் கல்வியும் கல்வியும் ஒளியும் இதுவும் அதைத்தான் சொல்லி வந்தது. நான் வாசிக்க என்ன வந்தது ஒளி பொருந்திய சுவர். அது சரி, ஒளி பொருந்திய இல்லாம அந்த சுண்ணாம்படிச்சு அந்த வெளிச்சம். அதான் ஒளியத்தான் சொல்லினோம். இது எல்லாத்துக்கும் இந்த இதுல ஒன்னு கண்ண வேர்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒளியத்தான் சேர்ந்து இந்த ஒன் கருட தியானம் அண்டா ஒளி பொருந்திய கருட ஒன் குரு அண்டா ஒளி பொருந்திய சிவகுரு, ஒன் சிலம்பு அண்டா ஒளி பொருந்திய சிலம்பு, ஒன் புதல்வாண்டா ஒளி பொருந்திய மகனே. அப்ப அந்த ஒன்னுன்றது ஒளி பொருந்தியதான் எடுக்க. எது ராணியக்கா படிச்ச நீங்கள்? இது 58 படியுங்க தானே. அரும்பதமாக்கும் மடையரோடு அஞ்சலித்தார்க்கரிய பெரும்பதமைத்தலுற்றீர் வந்திரஞ்சுமின் பேரரவம் வரும்பனான் மறைக்காளித் தலைவன் மலர்கமல தரும்பத ஞான சம்பந்தனின் நானே தன் தாளனையே. அரிய சொற்களை பேசும் அடியார்களோடு வணங்கியவர்களுக்குரிய பெரும் பதம் அடைய போகின்றவர்களே வந்து துதி செய்யுங்கள். பேரொலியோடு வரும் நான்மறை காளி தலைவன் மலர்கமலத்து அரும்பத ஞான சம்பந்தர் என்பவரின் பாதங்களை பணியுங்கள். காளின் சரணந்தருஞ்சண்பைநாதன் தெரியலர் போல் கீழின் மலங்க விலங்கே புகுந்திடும் கொண்டைகளும் வாழும் தொலைய மதர் திருகாதி நளவும் வந்து மீளுங் கருங்கண்ணிமின் புரியா வைத்த மென்னகையே. இது முருவற் குறிப்புணர்தல் என்னும் துறை. தாளின் சரணந்தரின் சீர்காழின் ஆதராய ஞான சம்பந்தரின் பகைவரைப் போல கிளிப்பட்டதனால் வருந்த குறுக்கே புகுந்திடுங் கெண்டை மீன்களும் வாழும் தோற்குமாறு மதர்த்தீர்காதுகள் வரைக்கு நீண்டு மீளுங்கரிய கண்களையுடைய தலைவியின் மின்னலைப் போல் தோன்றி மறையும் என்கை. நகுகின்ற முல்லை நன்னா எரிகண்டத்து அவர் கவர்ந்த மிகுகின்ற நன்னிதி காட்டின கொன்றை விரவலரூர் புகுகின்ற தீயன பூத்தன தோன்றி புறவ மண் கைத்தகுகின்ற கோடல்கள் அன்பரின்று எய்துவர் கார்மையிலே. பருவம் கண்டு தலைவர் வருவார் என்று தோழி கூறுவது. கார்மையில் போன்ற தலைவியே அன்பர் இன்று எய்துவார் என பண்ணிட்டு கதைங்கோடா. முல்லை நகுகின்றன மலர்ந்திருக்கின்றன. கொன்றை மலர்கள் பொன்னை போல விளங்கின. நீலகண்டர் திரிபுரங்களை எரித்த போது உண்டான தீயை போல செங்காந்தல்கள் பூத்தன. சீகாழி ஞான சம்பந்தரன் கை போன்ற காந்தல் மலர்கள் மலர்ந்தன. இவை யாவும் கார்காலத்தின் அறிகுறிகள் என்பதா. மயிலேந்திய வாழ் தன்னை மயிலேந்திய வள்ளல் தன்னை மயிலேந்திய வள்ளல் தன்னை அழிப்ப மதிபுணர்ந்த எயிலேந்திய சண்பைநாத
உலகத்து எதிர்ப்பவர் யார்? பொயிலேந்திய பொழில் கொங்கேந்திய கொம்பினம் புகழி அயிலேந்திய மலர் கண்டுள உளனாய் வந்த அண்ணலுக்கே. பாங்கன் தலைவனை வியத்தல். மயிலேந்திய வள்ளல் தன்னை அழிப்ப மதிபுணர்ந்த மதில்களை உடைய சீகாழி நாதனாகிய ஞான சம்பந்தருக்கு முன்னிற்பவர் யாருளர்? குயில்கள் பொருந்திய சூளையில் தலைவியின் வேலை போலும் கூறிய கண்களைக் கண்டு எப்படி திரும்பினாய்? அவளை கண்டு மீண்டு வந்த வலிமையை உடைய தலைவனை ஒப்பவர் யார்? வளைத்தோழரு காசனி சண்பயன பெண்ணினமர்ந்த நல்லாள் குழல் நாட்டம் படையொடு பூஞ்சுண்ண துதைத்த வண்டே கண்டதுண்டுகொள் தூங்கொளிர் நீட்டம் பொழிலளிர்காசினி ஊத்தமென் தாதுகளே. தெளிவுரை. தலைவன் தலைவியை புகழ்தல். பெருமை பொருந்திய மணி வளைத்தோள்களை உடையவரும் சமணர்களை வென்றவருமான ஞான சம்பந்தரது சீகாழி என்று சொல்லுமாறு பெண்களில் அமிர்தம் போன்ற தலைவியின் கூந்தலில் உள்ள மனத்தை வேறு மலர் தாதுகளில் வண்டே நீ கண்டதுண்டோ? வண்டே நீ குளிர்ந்த பொழில்களை எல்லாம் சுற்றி பார்த்தாயே, இது போன்ற மனத்தை கண்டாயா என்று வியந்தவாறு. கூந்தல பற்றி. தாதுகள் தோய் தஞ்சந்தான் இல்லராணியக்கா. தாதுகள் தோய்த்த நஞ்சா சன்னியாசிவிடம் ஆடை அணிந்தனோ. தாதுகள் தோய்ந்த நஞ்சந்தான் யார் சடலம் படுத்து அப்படிக்கோ. காவிகள் தோய்த்த ஆடை அணிந்து. அப்ப தாதுகள் தோய்ந்த நஞ்சந்தான் யார் சடலம் படுத்து தூதையிற் சிங்கங்கரன் சேர்த்து வாழாதுழுக்கின்றீர் பேதியிற் புத்தர்கள் வம்மின் புகழியர் கோணன் நாட்கதியிற் ஏற்றும் கழுத்திறம் பாடி கழித்திடவே. காவிக்கல் தோய்ந்த ஆடை அணிந்து சந்நியாசி வேடம் பூண்டு கமண்டலத்தை உரியில் வைத்து வீணாய் ஆடுகின்றீர். போதி மரத்தடியில் உள்ள புத்தர்களே, சீர்காழி சம்பந்த பெருமான் நாட்டியுள்ள கழுத்திறம் பாடி கழித்திட வாருங்கள். என்னத பாடுறன்னு பார்த்தீங்களா? கழுத்திறம் பாடி அந்த கழுவிக்கிறது அந்த புத்தர்கள் அந்த காவி உடைக்கு. என்ன சொன்னீங்கள் செல்வநாயம்மா? இல்ல, அந்த பாட்டுல கழுத்திறம் பாடி கழித்திட வாருங்கள் வருதല്ലോ. இந்த கழு என்னண்டா இந்த வேலை கழுவு ஏத்துறதானே. அதத்தான் சுட்டி காட்டி. என்ன சொன்ன நீங்கள்? நாடியுள்ள கழுத்திரம் அது அந்த புத்தர்கள பற்றி தான் சொல்லி இருக்கேன். அது என்ன சொல்லி இருக்கோம்னு சொன்னா, காவிக்கல் தோய்ந்த ஆடை அணிந்து சன்னியாசி வேடம் பூண்டு கமண்டலத்தை உரியில் வைத்து வீணாய் ஆடுகின்றன. இது புத்தர்களைத்தான் சொல்லி இருக்கு. புத்தர்களே, சீகாழி சம்பந்த பெருமான் நாட்டியுள்ள கழுத்திறம் பாடி கழித்திடுவார்கள். கழுத்திறம் இது அந்த அதை கொண்டு வரையில இது வேற ஒன்றைத்தான் சொல்லி இருக்கிறான். கழுவேத்துறன்னு சொல்லுவினம் இல்லாமா கழுத்திறம் பாடி கழுவேத்தினதானு. ஓ, கழுத்திறம் அது சரி. வாரன் அதாண்டு பாப்போம். ஏன்னா அந்த பொருள் கழுத்திறம் இது இங்க தொடருங்க நீர்படி. கதையாதேங்கோ. நான் நெடுக அவ செல்வநாயகி அம்மா தொடங்கின உடனே என்ன தொடங்குறீர், நிப்பாட்டி அவ முடிச்சா அப்புறம் தொடங்குங்கன்னு ஒவ்வொரு நாளும் சொல்றேன். நீங்கள் ஒரு தரம் கேட்கறீங்களா? இல்ல. ஓகே ஓகே.
களியுரு தேண்டார் கவுனியர் தீவன் கருதமலர் போல் வெளியுறு ஞாலம் பகலிலும் தாழ் விரையார் கமலத்து அழியுறு மென்மலர்த்தாதழைத்து ஆளி அழைப்பவரும் துளியுரு வாடையிலாதாம் மடமானை துவள விப்பதே. தோழி தலைவியின் நிலை கண்டிரங்குதல். தேன் பொருந்திய மாலை அணிந்த கவுனியர் குல தீவனாகிய ஞானசம்பந்தரது பகைவர்களைப் போல் வெளியுறு ஞாலம் பகல் இழந்தால் விரையார் கமலத்து அழியுறு மென்மலர் சாது அழைத்து ஆளி அமைப்பவரும் மழைத்துளியுடன் வரும் வாடை காற்று மடமான் போன்ற தலைவியை வாடச் செய்கின்றது. தேறும் புனல் தில்லை சிற்றம்பலத்துச் சிறந்து வந்து உள்ளூரு அமிர்தத்தை பருகிட்டெழுவது ஒரு களிப்பு கூறும் வழிமொழி தந்தனை வாழ்வித்தவன் கொழுந்தேன் நாரும் அலங்கல் தமிழாகரன் என்னும் நன்னிதியே. அவருக்கு ஒரு தமிழாகரன் என்று நல்ல ஒரு பெயர். தெளிந்த நீரால் சூழப்பட்ட திருத்தில்லை சிற்றம்பலத்தில் ஊறும் அமிர்தத்தை பருகிட்டு எழுவதோர் உட்களிப்பு கூறும் வழிமொழிந்து என்னை வாழ்வித்தவன் கொழுந்தேன் நாரும் மலர் மாலை அணிந்த தமிழாகரன் என்ன ஞான சம்பந்த நன்னிதியே. நல்ல பெயர் தமிழாகரன். கழுத்திரமண்டா கழுவேற்றம் இருக்கு. கழுவில படங்கள் எல்லாம் அப்படியா கிடக்கு? சரி அப்ப சொல்றான். அதான் ஒரு ஆள் சொல்ல வந்ததை ஒரு ஆள் குறிப்பிட்டு அவ சொல்ல வந்ததை அவவே மறந்துடுவான். அவடியாதான் நான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன். என்ன தொடங்கினா செல்றாணி அம்மா தொடங்காதேங்கோ, செல்றாணி அம்மா தொடங்கினா என்ன தொடங்காதேங்கோ. ஒரு ஆள் முடிய விட்டுட்டு தொடங்கினால் அது ரெண்டு பேற்ற கருத்தும் எங்களுக்கு கிளியரா விளங்கும். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். சமணர் கழுவேற்றம் இருக்கு. ஆனபடியா அதான் தெரியுமா உங்களுக்கு கழுவேற்றம் என்னண்டு? அந்த சமணம் சமணருக்கு சொல்லுங்க ராணி. ராணியக்கா சொல்லுங்க. இல்ல அந்த வாதம் செய்யக்கே அவர் இதுல கழுவில ஏற்றினவர் திருஞான சம்பந்தர் சமணர் கழுமரம். என்ன கழுமரம்? கழுமரம் செல்லும். அது எப்படி இருக்கும், எப்படி அது வேதனை என்றது கூறிய வாழ் தானே இல்ல. அது ஒரு கூர் மாதிரி அந்த என்ன ஐஸ்கிரீம் கப்ப கவுட்டு வச்ச மாதிரி கூர்மையா இருக்கும். சரி, அவரை கொண்டு போய் இருவாயில படத்தக்கனியா அவரை ஏத்தி அதுல இருத்தி விடுற. இருத்தினா அவர் அந்த குளர் வேறല്ലോ பெருசா அப்படி அந்தரப்பட்டு அப்படியே குளர அது அப்படியே இறங்கி கொண்டு போகும். சரியான பயங்கரமான ஒரு கொலை களமன். அது சரியா துடிச்சுதான் நாங்கள் சாகும். அப்ப இந்த பாட்டுல அது இந்த கழுத்துறம் பாட வாங்க அந்த அவைகளுக்கு அந்த நக்கல் அந்த அவைகளை அந்த பாட்டு அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அப்ப அதை சொல்ல வந்தேன் நான். ஓகே, நன்றி நன்றி. அதோ நேரம் அவ சமணர் தங்கட வாயால தானே தாங்கள் கட்டவ. ஏன்னா அவ தாங்கள் தொண்டிடுவன் சம்பந்தரத்தான் ஏத்துறதுக்காகத்தான் அப்படி தாங்களா தானே இந்த கோரிக்கையை வச்சவ கழுவேறவன். வேறதானா நிதியுரு நான் படிச்சுட்டேன் அம்மா. அப்ப நானா வாய்ச்சிட்டீரா பெற்றவர்கள் அறம் இன்பம் வேலை பெறுவேன்? இல்ல, முதல் பாட்டு நான் முடிச்சேன். நான் அப்ப இது நானா 66 நானா? கடைசியா பாடுனது இல்ல தனாதான் படிச்சவ. தனா 65 படிச்சிட்டீங்களோ? நான் படிச்சது நான் படிச்சது களியுறு தேன் நான் படிச்சேன். நான் அடுத்தது நீங்க 65 தான் கமலம். அப்ப நானும் படிச்சுட்டேன் 65. நிதியுறுவாரன் அதுதானே? சரி. நிதியுறுவார வார் அரண் இன்பம் நிதியுறுவார வார் அரண் இன்பம் வீடு அதுக்குள்ள எல்லாம் வருதா?
துதியிரு நீள்வயல் காளியர் கோனைத் தொழார் இணைய நதியிரு நீர் தெளித்து அஞ்சலென அண்ணலன்றோவென மதியிரு வானுதல் பாதம் பணிந்தனள் மன்னனையே. தெளிவுரை தோழி அறத்தொடி நிற்றல் அறத்தொடி நிற்றல். பொருள் பெற்றவர்கள் இன்பம் வீடிவைகளை பெறுவர் என்று வேதம் துதியரு நீள் வயல் சீகாழி பெருமானை தொழாதவர்களைப் போல வருந்தி கிடக்க நதியுறு நீர் தெளித்து அஞ்சாதே என்று சொன்னவர் தலைவர் அல்லவா என்று சந்திரன் போன்று ஒளியுள்ள நெற்றியை உடையவளாகிய தலைவி மன்னன் பாதத்தை பணிந்தனள். அனு இதுல நிதி உருவார் அரண் இன்பம் வீடு. அந்த அதுல அப்படி அறம் வந்திருக்கணும். என்ன நிதியுருவார் அறம் இன்பம்ன்றது இம்மன்னா இல்லாம போயிட்டு நாங்கள் தான் அத கிரகிச்சு படிக்கணும். அறம் இன்பம் வீடு. உண்மையா அறம் இன்பம் தான் வர வேணும். நீனா வந்திருக்கணும். அதே நீனா வந்தோட தெரியல. இல்ல அது சேர்த்து விட்டுருக்கணும். அதான் சேர்க்கலாம். அறம் இன்பம் மீனா போட்டிருக்கணும். அப்படின்னா விளங்கி இருக்கும். அறம் இன்பம் அறமும் இன்பமும். ஆனா அதுல நீனா வந்துட்டுது. இல்ல இந்த நிதி உருவோட இந்த வா வந்துடு. நிதி உருவா அறம் நிதி உருவார் அதுல நிக்கணும். நான் சொல்றேன் நிதி உருவா என்றுட்டு பிரகாரம் எங்களுக்குள்ளேயே அந்த கற்பனை வந்துடணும். இந்த இன்பம் இதுக்க வர வேணும். வீடு எய்துவர் என்ன வேதம் இல்ல அப்படியா? இதுல வந்து 2-3 சொல்லி வருது பாருங்க. நிதி உருவார் அதோட அவியலை பற்றி அவியலை பற்றி 7 வயது வந்துட்டுது. நிதி உருவார் அறம் இன்பம் வீடு எய்துவர் என்ன வேதம் என்றுதான் வந்திருக்க வேணும். ஆனா அவர் அதுக்குள்ள அந்த ஒரு அந்த இது அவைன்ற நடையோ இன்னும் தெரியல. நிதி உருவார் அண்ணின் இன்பம் என்று போட்டிருக்கு. அதுல மீனா வந்திருந்தா எங்களுக்கு விளக்கக்கூடியதா இருக்கு. நிதி உருவார் அறம் இன்பம் மீனாட்ட தெரியும். அறவும் உம்மன்னாவும் அதுக்குத்தானே வந்து இந்த அப்படித்தானே இருக்கு. அதுல நீனா போட்டிருக்கு. அது நீனா போட்டிருக்கல்ல. நீய சொல்லி பாரு நீ வரும். அறம் இன்பம் இல்ல அறம் இன்பம் சொல்லுங்க. உண்டாய் அறம் இன்பம் இல்ல அறம் இந்த நீனாக்குல ஈனா கிடக்குற மாதிரி எனக்கு தெரியுதா? அப்படித்தான் இருக்குது. அதுக்குள்ள இருக்குது இன்பம் வரும் மீனா வரும். அது நான் ஒரு அந்த புணர்ச்சி அது இந்த நிதியுருவார் என்றா பொருளையுடையவர்கள் அப்படி இருவர் நெறியுருவார். மற்றது அறம் என்ற சொல் அரண் என்று சொல்லலாம் தானே. அரண் சரி அரண் தேடினது உம்மன்னாவத்தான் தேடினது. இப்ப நீங்க சொல்ல அரண் வந்தா சரி. அரண் இன்பம் அப்படித்தான் இதுல இருக்கு. சரி சரி அதண்டா சரி. சரி இல்ல இப்படி டிஸ்கஸ் பண்றது நாங்கள் மேலும் எங்கட இது நாங்கள் இல்லாட்டி ஒன்றுமில்லாம சும்மா படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். இப்படி 4 பேர் சேர்ந்து கதை கேட்கதான் ஒரு எல்லாருக்கும் ஒரு தெளிவு பிரிச்செடுக்கும். சரி சொல்றானே. மன்னங்கனை செந்தமிழா கரன் வெட்பில் வந்தொருவர் அன்னங்கள் அஞ்சன் மினன்றடர். அந்த பொருள் வாசிக்க இல்ல. அடிப்பண்ட போறேன். தலைவி மன்னன் பாதத்தை படிந்தல் படிக்காத மாதிரி கிடந்தது. அதான இல்ல படிச்சேன் படிக்கட்டாப்ப. மன்னன் கனை செந்தமிழாகரன் வெற்பில் வந்தொருவர் அன்னங்கள் அஞ்சன் மின் என்றடர் வேளத்திடை விளங்கி பொன்னங்கலை சாவ் வகை எடுத்தாற்கிவள் பூணளந்தி இன்னந்தளம் புலவாம் பெரும்பாலும் அவ்வேந்தலுக்கே.
களிறு தரு புணர்ச்சி கூறி அறத்தல் மன்னங்களை செந்தமிழாகரன் மலையில் ஒருவர் தலைவர் வந்து அன்னம் போன்றவர்களை பயப்படாதீர்கள் என்று கூறி தாக்க வந்த யானையை தடுத்து நிறுத்தி பொன்னை போன்ற தலைவி கலங்காதபடி எடுத்தவருக்கு இவள் தலைவி மார்பக பூண் அழுந்தி இப்போதும் அந்த ஏந்தலுக்கு பெரும் தளம்புள்ளது. ஏந்தும் உலகுரு வீரலில் நீல நற்கற்கும் இன்ப பூந்தன் புகழூர் முருகற்கும் தோழனை போக மார்பை காந்துங்கனலிற் குளிர்படுத்து கடற்கூடலின் வாய் வேந்தின் துயர் தவிர்த்தானை எப்போதும் விரும்புமினே. தெளிவுரை. போகமார்ந்த என்ற திருப்பதியத்தை எழுதிய ஏட்டை சம்பந்த பெருமான் ஏரியிலிட ஏடு வேகாதிருந்தது. ஏந்தும் உலகுருவீர் எழில் நீல நக்கற்கும் இன்ப பூந்தன் புகழூர் முருகற்கும் தோழனை போகமார்ந்த என்று எழுதப்பட்ட ஏட்டை தீயில் போட்ட போது அது எரியாமல் செய்தவனை மதுரையில் கூன்பாண்டியனது வெப்பு நோயை தீர்த்தவனை எப்போதும் விரும்புங்கள். இவ்விருவரும் ஞான சம்பந்தருடன் சோதியில் கலந்தவர்கள். ஒரு நீல நக்கரண்டவரும் அந்த நீல நக்கரண்ட மனைவிதானே போய் கோயில்ல போய் சிவலிங்கத்துக்கு மேல கிளந்தி இருக்கண்டு ஊதினது. அதான் அந்த நீல நக்கர். அவர் வந்து திருஞான சம்பந்தரோட நல்ல மாதிரி அவர் தான் அவற்ற கல்யாண வீட்டுக்கே மந்திரம் அந்தனரா வந்து விரும்பும் புதல்வனை மெய்யறிந்தாக்கிய விண்ண அமிர்தம் அரும்பும் புனற்சடையாய் உண்டருள என்றபடி பணிந்த இரும்பின் சுடர்களிட்டான் சிறு தொண்டனை ஏத்துதிரேல் சுரும்பின் மலர் தமிழாகரன் ஆதம் தொடர் வழிதே. சிறுத்தொண்ட நாயனர் சிவேருமான் கோரியபடி தன் மகனாகிய சீராள தேவனை அறிந்து கரிசமைத்து அரும்பும் புனற்சடையாய் உண்டருள் வீராக என்று அடிபணிந்தார். அத்தகைய இரும்பின் சுடர்களிட்டானாகிய சிறித்தொண்டனை போற்றுவீராயின் வண்டு மொய்க்கும் மலர் மாலை அணிந்த தமிழாகரனாகிய ஞான சம்பந்தரது திருவடியை அடைதல் எளிதாகும். அவைய படிச்சு தெரிஞ்ச வரும். இல்ல என்னண்டா சிறுத்தொண்ட நாயனார நீங்கள் போற்றி துதித்தால் இந்த ஞான சம்பந்தரை போற்றி துதி அவற்ற திருவடியை அடைகிறது. அது மாதிரி ஞான சம்பந்தரை நீங்க போற்றி துளித்தா சிவபெருமானை அடைகிறது என்று நம்பி ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொண்டு வர எளி வந்தவா வழில் பூவரை ஞான் மணித்தார் சங்க துளிர் வந்த காண்பிசைந்தேன்களும் எங்களரத் துணையாம் எங்களரன் துணையாம் கிளிவந்த சொல்லி பொற்கிண்ணத்தின் ஞான அமிர்தம் அளித்த அழிவந்த பூங்குஞ்சியின் சொச்சிருக்கன்றனருளே. அருள் அழிவந்தவாறு வியப்பு எழிற்பூ அரைஞான் மணித்தார் தளங்க துளிவந்த கண்பிசைந்து அழுதலும் எங்கள் சிவபெருமானது துணைவியாகிய உமாதேவியார் பொற்கிண்ணத்தில் ஞான அமர்ந்து அளித்த வண்டுகள் மொய்க்கும் தலைமயிரும் இன்சொல்லும் உடைய சிறு குழந்தைகளார் அருளே. ஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்ட செய்தி கூறப்படுகின்றது. அருளும் தமிழாகர நின்னங்கள் தந்தன் பெயரச்
சுருளுங்குழலியற்கின் திலையே சுருளுங்குழலியற்கிந்து இலை ஏ முன்பு தூங்கு கரத்து உருளும் களிற்றினொடு ஒட்டருவானை அருளியன்றே மருளின் மொழிமடவாள் பெயரன் கண் வருவிப்பதே. அருளும் தமிழாகரனே, நின் மாலையைத் தந்து என்பு அயர சுருண்ட கூந்தலுடைய அவளுக்கு கொடுக்கவில்லையே. முன்பு தொங்குகின்ற கையையுடைய உருளுங்கயிற்றினோடு ஓடியவனை அருளி அன்றே மருளின் மொழிமடவாள் பெயரின் கண் வருவிப்பதே. முன்பு அருளியது போல் இப்போதும் அருள் செய்வாயாக. வருவார் உருவின் வழி வழி வைத்த வனமருந்தும் திருவார் இருந்த செழு நகரச் செவ்வித் திருவடிக்கால் தருவான் தமிழாகரகரம் போற்சலம் வீசக் கண்டு வெறுவா வனங்கொண்டல் கல்மிண்டி வானத்து மின்னியவே. தெளிவுரை. கார்காலத்தில் வருவதாக சொன்ன தலைவர் வர இயலாதவாறு மேகம் மின்னலோடு வருவதைக் கண்டு தலைவி வருந்துகின்ற காட்சி இது. உருவின் வருவார் வழிவழி வைத்த வரம் அருந்தும் திருவார் இருந்த செழு நகர் செவ்வி திருவடிகட்கு ஆளாகச் செய்வான் தமிழாகரன் ஞானசம்பந்தர். கைகளைப் போல் சலம் வீசக் கண்டு அஞ்சாதவாறு மேகங்கள் நெருங்கி வானத்து மின்னின. மின்னார் குடுமி நெடுவெற்பகம் கொங்கில் வீழ்வனி நோய் தன்னார் வழிகட்டழிந்தமை சொல்லுவர் காணிறையே. மன்னார் பரிசனத்தார் மேல் புகழும் அவர்க்கும் மிக்க நன்னாவலர் பெருமான் அருகாசனி நல்கிடவே. தெளிவுரை. மின்னலை பொருந்திய சிகரங்களையுடைய திருச்செங்கோடு என்னும் மலையினையுடைய கொங்கு நாட்டில் வீழ் பனி நோய் தன்னார் வழிகெட்டு அழிந்தமை பற்றி சொல்லுவார்கள். இறைவனே, மன்னார் பரிவாரத்தார் மேற்புகழும் எவர்க்கும் மிக்க நன்னாவலர் பெருமானாகிய ஞான சம்பந்தர் அருகாசனை நல்கியதால் என்பர். இந்த கதை தெரியுமாமா உங்களுக்கு? அருகாசனை நல்கிறது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாது எனக்கு. ஒரு படிக்கல நான் என்ன நான் எனக்கு அருகாசினி அன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். கேட்போம், தேடுவோம். மாலினி. ஆமாம். நல்கன்றடியினை அணி பணியார் சண்பைனம் பெருமான் பல்கும் பெரும் புகழ் பாடகில்லார் சிலர் பால் கிரைந்திட்டு ஒல்குமுடம்பினராய் வழி தேடிட்டறி முட்டி பில்கும் இடமறியார் கெடுவார் ஒரு பெய்தனமே. தெளிவுரை. சீகாழி பெருமானாகிய ஞான சம்பந்த பெருமான் பெருமானை தருவாயாக என்று அவரது இணையடிகளை பணிந்தார். அவருடைய மிகுதிப்படும் பெரும் புகழை பாட முடியாதவர் சிலர் பாலுக்கு இறைத்திட்டு தளரும் உடம்பினராய் வழி தேடிக்கொண்டு இடறி முட்டி வெளிப்படும் இடம் அறியாதவர்கள் ஒரு பேய்த்தனமே கெடுவர். தனமே தரு புகழ் சைவ சிகாமணி தன்னருள் போல் மனமே புகுந்த மடக்கொடியே மலர் மேலிருந்த அனமே அமிர்தக்கும் அமுத செவ்வாயும். சரிதானே, குமுத செவ்வாய் என்று சொன்னீங்களா? குமுத செவ்வாயுங்களாயும் என்னும் இனமே பெரிய பொலிய ராணியக்கா. இனமே பொலிய வண்டாட்டொளி சோலை எழிற்சோலை களைதுகவே
தலைவன் தலைமைகளை ஆய்த்து உய்தல். தனமே தரும் புகழ் சைவ சிகாமணியாகிய ஞான சம்பந்தருடைய அருள் போல் மனமே பூந்த மடக்கொடியே தலைவியே மலர் மேல் இருந்த அன்னமே அமுத குமுதச் செவ்வாய் உங்கள் ஆயம் என்னும் இனமே பொலிய வண்டுகள் மொய்க்கின்ற சோலையுள் சென்று சேர்வாயாக. உகட்டித்து ஓட்டு வராளினம் மேதி முறையும் முலையுறிஞ்ச அகட்டிற் சொறிவாள் தடம் நிறை கொச்சை வயத்தரசை தகட்டில் திகழ் மணிப்பூன் தமிழாகரண்டென்னையல்லால் பகட்டில் பொலியினும் வேண்டேன் ஒருவரை பாடுதலே. துள்ளி பெருத்தவரால் மீன் கூட்டங்கள் எருமையின் முலையை உறிஞ்ச வயிற்று சொருகின்ற பால் குளத்தை நிறைக்கின்ற கொச்சை, அதாவது சீர்காழி வயத்து அரசாகிய ஞான சம்பந்தரை பொந்தகடு திகழ்கின்ற மணிப்பூன் தமிழாகரன் தன்னை அல்லால் யானையின் மேல் விளங்குகின்ற தன்மையை பெற்றாலும் வேறு ஒருவரை பாடுவதை விரும்ப மாட்டேன், இவர்தான் என் தெய்வம் என்கின்றார். பாடிய செந்தமிழாட் பழங்காசு பரிசில் பெற்ற நீடிய சீர்திருஞான சம்பந்தன் நிறைவுகளான் நாடிய பூந்திருநாவுக்கரசோடெழில் மிளலை கூடிய கூட்டத்தினான் உளதாய் இக்குவலயமே உளதாய் என்ன கூட்டத்தினான் உளதாய் திக்குவலயமோ இக்குவலயம் என்று வருமோ? தாய் இக்குவலைய பாடிய செந்தமிழால் பழங்காசு பரிசில் பெற்ற நீடிய சீர்திரு ஞான சம்பந்தன் நிறைந்த புகழால் நேடிய பூந்திரு நாவுக்கரசரோடு எழில் திருவீழிமலை என்னும் தலத்தில் கூடிய கூட்டத்தினால் இக்குவலயம் உய்தி பெற்றது, இல்லையேல் பஞ்சத்தால் துன்புற்றிருக்கும் என்க. அந்த இல்லையேல் பஞ்சத்தால் அதை கூட சேர்த்திருக்கணும் அந்த பாட்டில. அது வேற இல்லை என்ன, எங்களை அப்படி கற்பனை பண்ண சொல்லி நம்ம என்ன. ஓகே ஓகே. வளையத்தினி தோல் மிசை மளவேற்றி மனைப்புறத்து நிலையத்தனை பொழுதோ கண்டது ஊரனை நீதி கெட்டார் குலைய கழுவின் குழுக்கண்ட வந்திகள் கொச்சையன்ன சிலையொத்த வாழ்நுதல் முன்போல் மலர்க திருக்கண்களே. தெளிவுரை தோழி வாயிலாக புகுந்து கூறுதல். தோல் வளைகளை உடைய வலிய தோல் மிசைந்த குழந்தையை தூக்கி கொண்டு மனைப்புறத்து நிலை எத்தனை பொழுதோ கண்டது. மனைப்புறத்தின் நிலை எத்தனை பொழுதோ கண்டது. அறநதி மார்க்கங்கட்டு திரிந்த சமணர் குலைய கழுவேற்றிய ஞான சம்பந்தர் திகழும் சீகாழி போன்ற தலைவி முன்போல் திருக்கண்கள் மலர வழி செய்வாயாக என்ற தோழி தலைவனிடம் தூது சென்று உரைத்தாள். கண்ணார் திருநுதலோன் கோலக்காவில் கரனொடியால் பண்ணார் தரப்பாடு தன் பெயர் ஓன் பாணி நொந்திடுமன்றி இண்ணா விழுத்தஞ்சு மிட்ட பொன் தாளங்களிய கண்டும் மன்னார் சிலர் சண்பைநாதனை ஏத்தார் வருந்துவதே. தெளிவுரை. நெற்றி கண்ணையுடைய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோலக்கா என்னும் பதியில் கைத்தாளத்தால் பண்ணோடு பாடிய ஞான சம்பந்தர் கை வருந்துமென்று பஞ்சாட்சரம் பொறிக்கப்பட்ட
பொன் தாளங்கள் கொடுக்க கண்டும் இவ்வுலகத்தவருள் சிலர் தன்பைநாதனை ஏத்தாவிடில் வருந்துவார்கள். அந்த பஞ்சாக்கரன் நமச்சிவாயன்னு தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு. எங்கட நில உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்திருக்கிறார். சிவாயனமாண்டு போட இல்லை. பௌதீகத்தில இருந்து விடுபடுற நமசிவாய என்று தான் எழுதியிருக்கிறார். முத்தி பேருக்குத்தானே சிவாயனமா? ஆனா எங்களுக்காகத்தான் நமச்சிவாய தான் போட்டு. அது பொற்றாளத்துல நமசிவாய தான். திருமந்திரத்துல இருக்கு என்ன சிவாய நமோ வந்து சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை, அப்படி ஏதோ பாட்டு இருக்கல. இல்ல இந்த பொற்றாளத்துல நமசிவாய அந்த அவர் வந்து ஞானம் பெற்று அவர் ஒரு பெரிய ஆள், அவருக்கு கொடுத்தி நமசிவாயன்னு தான் எழுதி இருக்கிறார். எங்களுக்கு தானே உண்மைய நமசிவாய, அவைகளுக்கு சிவாயண்டு தானே வந்திருக்கவனும். ஏன் அப்படி என்று தெரியல. என்ன அந்த ஒரு எனக்கு அது ஒரு கேள்வி இருக்கிறது. இல்ல மக்களை வழிகாட்டுற ஒரு கருத்து இருக்குத்தானே. அவர் சிவாய நம என்று சொல்ல வழிக்கிட்டா மக்களும் சிவாய நம என்று சொல்ல வழிக்கிட்டு. ஓகே ஓகே. ஆறு பாடுறது கொளாங்கடல் மண்மிசையே கிடில் என்று மென்றாத்திருந்தும் புகழ் சண்பை ஞான சம்பந்தர் சீர்மணிகள் பொருந்தும் சிவிகை கொடுத்தனன்கான் புனரித்திகள் நஞ்சு அருந்தும் பிராண்ணம் மரத்துறையே மேய வரும் பொருளே. தெளிவுரை: மண்ணில் நடந்து சென்றால் களல் அணிந்த பாதங்கள் வருந்துமென்று மென்தார் திருந்தும் புகழ் சண்பை ஞான சம்பந்தர்க்கு சீர்மணிகள் பொருந்தும் சிவிகை பல்லக்கை புனரித்திகள் நஞ்சருந்தும் பிரானும் நீலகண்டன் நம் திரு அறத்துறை என்னும் தலத்தில் எழுந்தருளி இருக்கும் அரும் பொருளாகிய இறைவன் கொடுத்தனன். பொருளென வெண்ணத்தன் பொற்களல் காட்டி புகுந்தெனக்கு இங்கு அருளிய சீர்திருஞான சம்பந்தன இருளிரல் அருளினர் ரணியக்கா திருஞான சம்பந்தன் அருளிலர் போல் வெளிரினமானின் மென்னோக்கியை விட்டு விழிநிதியின் திரளினை ஆதரித்தாள் என்று வரும். திரளியினை ஆதரித்தால் நன்று சாலவன் சிந்தனைக்கே. தெளிவுரை: பொருள் வயின் பிரிய எண்ணிய நெஞ்சுக்கு தலைவன் கூறியது. பொருள் வயின் பிரிய நெஞ்சுக்கு தலைவன் கூறியது. என்னை ஒரு பொருளாக மதித்து தன் பொற்களலை காட்டி புகுந்தெனக்கு இங்கே அருளிய சீர் திரு ஞான சம்பந்த பெருமான் பகைவர் போல அஞ்சிய மானின் மென்னோக்கியை, அதாவது தலைவியை விட்டு சிறந்த நதியின் திரளினை ஆதரித்து செல்ல நினைத்தது சரியல்ல என்று தலைவன் நெஞ்சிற்குள் கூறுகின்றான். அனு 20 ஒரு 18 பாட்டு இருக்குது. உமக்கு ஓகே அனுப்பிடா, ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அனு சொல்லுங்க. என்ன இன்னும் ஒரு 18 பாட்டு இருக்குது, நிப்பீரோ இந்த இது முடிஞ்ச வரைக்கும் நின்றுட்டு போறேன். சரி கண்டினியூ பண்ணுங்க, முடியுங்க. சரி. சிந்தையை தேனை திருவாவடுதுறையுள் திகழும் எந்தையை பாட இசைத்து தொலையா நிதிய மெய்சி தந்தையை மெய்தி தந்தையை தீ தொழில் மூட்டிய கோன்சரன் சார்விலரேல் நிந்தையை பெற்று ஒளியாதிருந்தேரம் நீட்டுவதே சிந்தையை தேனை. அதுல வரும் தனா நிந்தையை பெற்று ஒளியாது இரந்தே கரண் நீட்டு இரந்தே என்றுதான் வரும். நிந்தையை பெற்று ஒளியாதிரந்தே
இரந்தே கரம் நீட்டுவரே சிந்தையற்றேனை திருவாவடுதுறையில் திகழும் எந்தையை பாடல்களால் துடித்து குறியாது செல்வத்தை பெற்று தந்தையை வேள்வி செய்யுமாறு ஏவிய ஞான சம்பந்தரது பாதங்களில் அன்பு கொள்ளாதவர் நிந்தையை பெற்று எப்போதும் பிச்சை எடுக்க கையை நீட்டுவர். பிச்சை என்றது இறக்குதல், இறந்தல். அதான் அதான் அங்க இறந்தல் அங்க வந்து நீட்டுவர் ஓதத்தோடேறிய சங்கம் நெகுமுளரி தோடுவெண் முத்தம் சொரி சண்பைநாதன் தொழாதவரின் வேட்டுவர் வேட்ட தண்ணீருனுக்கு உண்ணீருனக்கு உளித்த காட்டுவர் ஊரல் பருகுங் கொலாமம் கனங்குளையே செவிழி வருந்துதல் சங்குகள் நெகுமுளரி தோட்டு வெண்முத்தம் சொரியின் சீகாழிநாதனை தொழாதவர் போல வேட்டுவர் விரும்பும் தண்ணீர் குப்பாய கடல் நீரோடு பாலவனத்தில் உவர்ப்பு சுவையோடு ஊறிய நீரை உண்ண. அதுல அந்த வேட்டுவர் வேட்ட தண்ணீருக்கான அந்த வேட்டன்றது ஊறியன்றதுல வருது என்ன அந்த அந்த விரும்பும் வேட்டன்றது ஊறிய நீர் என்றுதான் ராணியக்கா இருக்கு. உண்ண கொடுப்பவர் எம் கணங்குல இந்த நீரையா குடிக்க வேண்டும் என்று செழுவியல் வருந்துகிறாள். உழைக்கின்ற கொன்றை பொன் போல மலர நுங்கூட்டமெல்லாம் அழைக்கின்ற கொண்டல் இயம்பு ஒன்றிலை அகன்றார் வரவு பிழைக்கின்றது கொலோ என்றஞ்சி உன் சண்பை பிரான் புறவத்து இழைக்கின்ற கூடல் உடைய எண்ணாத இளங்கொடிக்கே. தெளிவுரை. தளிர்களை உடைய கொன்றை மரம் பொன் போல மலர உங்கள் கூட்டமெல்லாம் அழைக்கின்ற மேகம் உங்களை விட்டு பிரிந்துள்ள தலைவர் வருவது தடைப்படுகிறது என்று கூறுகின்றது என்று அஞ்சி ஒன் சம்பை பிரான் சீகாழியில் இழைக்கின்ற கூடல் இளங்கொடிக்கு தலைவிக்கு முடியவில்லை போலும். கூடல் இழைத்தல் பண்டைய வழக்கு. வட்டம் கூடினால் காரியம் கைகூடும் என்பதாம். அதென்ன வட்டம் கூடினால் காரியம் கைகூடும் என்பதான அந்த ஒரு பிரச்சனை இருந்தா கூட்டம் கூடி முடிக்கிறாதா? அதுதான் ஆட்கள் கூடினா கூடி அதான் காரியம் கைகூடும். அப்ப பஞ்சாயத்து அப்படி பஞ்சாயத்து சரியோ தெரியலதான். பண்டைய வழக்கம் அப்படித்தானே. இதுல இந்த ஒன் சண்பை என்று வந்திருக்குது மாலினி பத்தனீரோ ஒளிபொருத்திய சண்பைப்பிரா வந்திருக்கு. உடைய ஒண்ணு எனக்கு நீ மறக்கல நீர் அத ஸ்பெஷல் அப்படி யாரும் கேள்வி கேட்டா அது அப்படியே மனதுல நிக்கும். அதுல அந்த சுவரண்டு பத்தி பார்த்தேன். ஒன் சுவரண்டு போட்டு பார்த்தனா சரி சரியா ஒன் சுவரண்டு போட்டு பார்த்தனா அதுல வந்து அந்த புகை அடிச்சிருந்தா சில சுவர்கள் அந்த வெளிச்சமா ஒளிப்பு அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு. அதைத்தான் அதுல ஒன் சுவரண்டு குறிப்பிட்டிருக்கு இன்னொரு இடத்துல. கொடித்தேரவுணர் குழாமனலூட்டிய குன்றவில்லி அடித்தேர் கருத்தின் அருகாசனியை அணியிழையார் முடித்தேர் கமலர் கவர்வான் முறி புருவச்சிலையால் வடித்தேர் நயன கணையினை போத்து அழைத்தனரேன். ஒரு பாட்டு எல்லாம் கொடித்தேர் அடித்தேர் முடித்தேர் வடித்தேர் எல்லாம் இருக்கு படிக்க. திரிபுராதிகளை தீயிட்டு கொளுத்திய குன்றவில்லியாகிய சிவபெருமானது அடியை தேறுகின்ற கருத்தினையுடைய அருகாசனியாகிய ஞான சம்பந்தரை அணியிழையார் மாதர்கள் முடித்தேர் கமலம் கவரும் பொருட்டு வளைந்த புருவவில்லை வடித்தேர் கண்களாகிய அம்புகளை போத்து வளைத்தனர். நீங்கள் அப்போத கேட்டீங்கள் அருகாசினி என்ற கதை தெரியுமோண்டு அது அவரே ஒரு நல்ல சொல்லால புகழ்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அருகாசினி ஆகிய சம்பந்தர்
அப்போது சொன்னது ஞான சம்பந்தருக்கு அரிகாசினி நல்கியது. அப்ப அந்த பெயர் கொடுத்து இருக்கீங்களே. நீங்கள் புத்தகம் வச்சுக்கிறீங்களோ 11ஆம் திருமுறை என்னத்துல பாத்துலாம் சொல்றீங்க? நான் அதை எழுதி வச்சுனா இன்டர்நெட்ல பாப்ப மாட்டேன். நீ அதை சொல் விலங்கையில எல்லாம் கடாடன்னு சொல்றீங்க ராணியக்கா. நீங்கள் இன்னும் வச்சு இல்ல கமலா, அப்போது வந்த சொல்லு வந்து ஞான சம்பந்தருக்கு அரிகாசினி நல்கியது. அப்ப அத நான் இன்டர்நெட்ல பாப்பேன் எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப நான் அப்படியே அந்த பேப்பர் அவருக்கு பேர் கொடுத்து நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து பார்த்து சொல்றீங்களா எங்களுக்கு சொன்னா நாங்களும் பாப்பவே இல்லை. கொஞ்சம் சும்மா இன்டர்நெட்லாம் போடுறேன் கமலா. இந்த நானும் அப்படித்தானே ராணி அக்கா, நானும் அப்படித்தான் எழுதி வைக்கிறது சொல்லுவல. பிறகு போய் பார்த்தா சொல்ல வந்த திரிபுராதிகளை தீயிட்டு கொளுத்திய குன்றவில்லியாகிய சிவபெருமானது அடியை தேறுகின்ற கருத்தினையுடைய அரிகாசினியாகிய ஞான சம்பந்தரை அணியிலையார் முடித்தேர் கமலம் கவரம் பொருட்டு வளைந்த புருவவில்லை, அந்த புருவத்தை வில்லாக வச்சு கண்களை பூக்களாக தொடுத்து அவரை வளைத்தனர் ரெண்டு வருது. நல்ல நல்ல இது கவிதை. ரசனையா எழுதி இருக்கலாம். மாலினி படியுங்க. 86 என்ன? வளைபடுதன் கடற்கொச்சை வயவன் மலர்கலர்க்கே வளைபடு நீர் முடிவார் புனலூரன் தண்ணீரில் குவளை படுகண்ணீர் தம் பொதுத்தம் பலம் நாரும் இந்த வளைபடுகின் கிணிக்கால் மைந்தன் வாயின் மணிமுத்தமே. தெளிவுரை. தலைவி காமக்கிளத்தியை பழித்தல். தன் மகனை காமக்கிளத்தி முத்தமிட்டாள் என்று கூறுகிறாள். சங்குகள் உண்டாகின்ற குளிர்ந்த கடல் சூழ்ந்த சீகாழி பெருமான் மலர்கலர்க்கு வணங்குகின்ற உயர்ந்த தலைவார் புனல் ஊரன் தலைவன் தன் நீரில் அங்கு வளைபடு கண்ணீர் பரத்தையர் தம் பொது தம் பலம் நாரும் வாயினால் இந்த கால் சிலம்பு ஒலிக்கின்ற என் மகனை முத்தமிட்டாள். இங்க முத்தன்னவன்கையால் திருவம்பாவ பாட்டு மாதிரி வருது. முத்தன்ன வண்ணகையார் மயல் மாற்றி முறை வலுவாது எத்தனை காலம் நின்று ஏத்து அவரின் மென் பணிந்த பித்தனை எங்கள் பிரானை அணைவதெளிது கண்டீர் அத்தனை ஞான சம்பந்தன் பாதம் அடைந்தவர்க்கே. திருஞான சம்பந்தர் திருவடியை அடைந்தவர்கள் சிவபெருமான் திருவடியை சேர்தல் எளிது. முத்தண்ண வெண்ணகையார் மயல் மாற்றி முறை வலுவாது எத்தனை காலம் நின்று ஏத்துபவர்களை காட்டிலும் எலும்பணிந்த பித்தனாகிய எங்கள் சிவபெருமானை அணைவது எளிது. எங்கனமெனில் அத்தனாகிய ஞான சம்பந்த திருவடிகளை அடைந்தவர்களுக்கு இது எளிது என கூட்டுக. ஞான சம்பந்தரை வழிபட்டால் சிவபெருமானை அடையலாம். அதுதான் அவ சொல்லினேன். முதல் வந்து நாங்கள் இவ 63 நாயன்மாரையும் படிச்சுதான் அங்காலும் அடைத்து மாமரை காடர்தம் கோயிற்கதவினை அன்று உடைத்தது பாணந்தன் யாழொலியை யுரகவிடம் துடைத்தது தோணிபுரக்கிற இறைவன் சுழலொளிவாயி படைத்தது தன்மையை நல்லாற்றரசு பணித்திடவே. சூப்பர் சூப்பர். ஞான சம்பந்தர் திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் திறந்து கிடந்த கோயிற்கதவை பதியம்பாடி மூடினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணது யாழின் ஒளியை யாழ்முரளி என்னும் பாடலால் உடைத்தார். வணிகனை தீண்டிய பாம்பன் விடத்தை இறக்கினார். சீர்காழிக்கு இறைவன் சுடர் ஒளியை அளித்தார். நல்லாற்று இறைவனுக்கு தன்மையை
படைத்தார். தன்மையப்படைத்தது. அதுல உடைத்தது பாணன் தன் ஜாழ் ஜாளினொலியை உரக விடம் துடைத்து உரக அண்டு அதுல வந்திருக்கணும். விடம் விடம் உரக 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 அதுல சொல்லிக்கல கொஞ்சம் விளங்க இல்லை நீர் முதல் படிக்க. பிறகுதான் நான் அதை என்னண்டு பாக்கக்குள்ளதான் அங்க கீழே நஞ்சு தீண்டினாண்டு இருந்தேன். பாம்பின் விடத்தை ரக்கினவர். அப்ப உரக விடம் துடைத்து துடைத்ததண்டா நீக்கினது உரகண்டா என்ன தீண்டியாண்டு வரும் நினைக்கிறேன். வேறுங்க யாராலும் அந்த கருத்து அதுக்கு உரகன்றதுக்கு தீண்டியதா ஆண்டு. பணிபடு நுண்ணிடை பாதம் பொறாபலகாதம் என்று தனிபடுமின் சொற்களால் தவிர்த்தேற்கு தளலுமில் காண் மணிபடு பொற்களல் ஞான நடம் பந்தன் மறுவலர் போல் துணிவடுவேலென்ன கன்னி என்னோ வந்து தோன்றியதே. தலைவன் கூற்று பணிவுள்ள நுண்ணிடையாளாகிய தலைவியின் பாதம் பெறா பலகாதம் என்று குளிர்ந்த சொற்களை கூறி தவித்த எனக்கு நெருப்பை கக்குகின்ற காட்டில் மணிகள் உண்டாகின்ற பொற்கலர்களை உடைய ஞான சம்பந்தரது பகைவர்களைப் போல துணிக்கும் தன்மை உள்ள வேல் போன்ற கண்களையுடைய தலைவி இங்கு எங்கனம் வந்து தோன்றினாள். அணு இல்ல மற்றபடி செல்லமழையா போன்றல் தன்னோடு உடனேகிய சுந்தர பூன் முலையை ஈன்றவரே எந்திளையார் இவ்வளவில் வாழ்ந்தவர் சூழும் தமிழாகரந்தன் வடவரையே போன்ற பொன் மாட கழுமல நாடு பொருந்துவரே. சிவரிக்கு கண்டோர் கூறுதல். தலைவனோடு உடன் சென்ற அழகிய தலைவியை பெற்றவரே, இந்த தம்பதிகள் இந்நேரம் மேலான தவத்தை உடையவர் சூழும் தமிழாகரனாகிய ஞான சம்பந்தரின் வடவரையே போன்ற பொன் மாடங்களை உடைய சீர்காழி நாடு சேர்ந்திருப்பர். எந்த தம்பதிகளை பற்றி சொல்லு? மாலினி 2 தரம், மாலினி 3 தரம். பொருந்திய ஞான தமிழாகரன் பதி பொற்பரிசை திருந்திய தோணிபுரத்து இறைவன் திருவருளால் கருந்தடம் நீரழு காலையிற் காகோ கழுமலமென்று இருந்திடவா மென்று சாரி நான் மகு கீழே தெரியாது எடுத்து விடுறீங்க. நீர் தானே நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்டா. இருந்திடவாமென்று வானவராகி இயங்கியதே தெளிவுரை. பொருந்திடு திருஞான சம்பந்தர் பதிப்பொற்பரிசை திருந்திய சீகாழிக்கு இறைவன் திருவருளால் கருந்தடம் நீர் எழுகாலையில் காகோ கழுமலம் என்று இருந்திடவாம் என்று வானவராகி இயங்கியது. பெரு ஊழிக்காலத்தில் சீகாழி மட்டும் நிலைத்திருந்தது என்கிறார். சீகாழி மாத்திரம் தோணிபுரமா மாறிட்டது. பரிசை இல்ல புரிசை. பூனாவை விட்டுட்டு பானாவை சொன்னோம். புரிசை என்றா என்னன்னு சொல்லுங்க? மாதிலம். புரிசை என்றா மாதிலா. நான் அவ திருப்பி படிப்பான்ட்டு அதை சொல்லாம விட்டுருந்தேன். நான் அவ அது அப்படியா ஓகேயா பரவாயில்ல. இயலாதன பல சிந்தையராயிலுங் கொலன்று முயலாதனவே முயன்றவன் மோகச்சுழி அழுந்தி செயலார் வரை மதியிற்காளியர்கோன் திருநாமங்களுக்கு அயலார் என பல காலங்கள் போக்கற்றவராகலும் போக்குவராதர்களே இயலாதன பல சிந்தியராய் இயலுங்க கொல்லென்று முயலாதன முயன்று வன்மோகச் சுழியேந்தி செயலார் வரை மதில்களை உடைய சீகாழி தலைவராகிய ஞான சம்பந்தர் என்னும் பெயரை போற்றத்தக்கவர்களாகிய என்னும் பெயரை போற்றாதவர்களாகிய அறிவற்றவர்கள் பலகாலம் வீணில் போக்குவர். ஆதரவும்
சிறப்பும் மிவனை எய்தினன்ற பலர் என்றவரார் மாதரவம் சொல்லி என்னை நகுவது மாமரையன் ஓதரவம் பொலி காளித் தமிழாகரனோடன்றே தீதரவம் பட வெண்மையன்னோ பல செப்புவதே. தலைவி கூட்டு. அன்பும் பசலையும் அவள் எய்தினாள் என்று அயல் மாதர்கள் வீண்பழி மொழிகளை கூறி என்னை பார்த்து வேதங்களை ஓதுகின்ற முழக்கம் மிகுகின்ற சீர்காழி தமிழாகரனாகிய ஞானசம்பந்தரோடு சேர்த்து சிரிப்பதாகும். தீது ஆரவாரம் பட அன்னை பல சொல்வது ஏன்? செப்பியவென்ன தவம் முயன்றேன் நல்லதன் செந்தமிழாள் ஒப்புடை மாலை தமிழாகரனை உணர்வுடையோர் கற்புடை வாய்மொழியேத்தும் படிதகரிட்டி வர மற்படுதொல்லை கடல்புடை சூழ்தரு மண்மிடையே சிறப்பித்து சொல்லும்படியாக தவஞ்செய்ய முயலவில்லை. செந்தமிழால் ஒப்புடை மாலை தமிழாகரனாகிய ஞானசம்பந்தரை உணர்வுடையோர் கல்வி அறிவு உடையவர்களுடைய மொழிகளை கொண்டு துதிக்கும்படி கதறிட்டு பெறமற்படுதொல்லை கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்வது எங்கனம். மண்ணில் திகழ் சண்பை நாதனை வாதினில் வல்லமனை பண்ணை கழுவின் முதி வைத்தம் பந்த வினையறுக்கம் பண்ணை கதியை தமிழாகரனை எங்கற்பகத்தை திண்ணற்றுடைய கவுனியர் தீபனை சேந்தனமே. கொஞ்சம் மேலெடுத்து இந்த நில உலகத்தில் சிறந்து விளங்குகின்ற சீர்காழிநாதனாகிய ஞான சம்பந்தர் வாதில் வெல்ல சமணர்களை வென்று கழுவில் ஏறச் செய்தார். எம் பாச வந்த தொடக்கு அரும்படி செய்தார். எனக்கு அவரே புகலிடம். தமிழாகரனாகி அந்த கற்பகத்தை மாலை அணிந்த கவுனியர் தீபனை சேர்ந்தனம். நம்பியாண்டார் நம்பி சொல்றேன். பேரும் புகழ் திரு ஞான சம்பந்தனை யானுரைத்த பேரந்தமிழ் பாவினவல்லவர் பெற்றவின் புல கங்காருந்திரு முடற்றார் அருளார் என்று கைதொழுவர் நீரும் மலரும் கொளா நெடுமாலும் பிரமனே. தெளிவுரை. சேரும் புகழ் திரு ஞான சம்பந்தரை யானுரைத்த பேரும் தமிழ்பா இவை வல்லவர் பெற்ற இன்புலகம் நஞ்சினால் கருமையடைந்த கண்டத்தை உடையவனே அருள் செய்வாயாக என்று நீரும் மலரும் கொண்டு திருமாலும் பிரமனும் கைதொழுவர். முடிஞ்சது. என்ன 3 வார்த்தை தான் கிடக்கு. ராணிய கபடி. பிரமாபுரம் வெங்குரு சண்பை தோணி புகழி கொச்சை சிடமார்புரம் நட்புறவந்தராய் காளி வேணுபுரம் வரமார் பொழில் திருஞான சம்பந்தன் பதிக்குமிக்க பரமார் கழுமலர் பன்னிரு நாம பாரகத்தே. இப்பாடலின் கண் சீகாழிப்பதியின் 12 திருப்பெயர்களும் உரைக்கப்பட்டன. பிரமாபுரம், வெங்குரு, சண்பை, தோணிபுரம், புகழி, கொச்சை வயம், சிடபுரம், புறவம், பூந்தராய், சீர்காழி, வேணுபுரம், கழுமலம் ஆகிய இவை திருஞான சம்பந்தரின் பதிக்கு இவ்வுலகத்தில் 12 பெயர்கள் உள்ளன. வெண்பா பராகலந்துன்பம் கடந்த பரவரால் பணியும் கடந்த அமரால் பணியும் இரகலம் பெற்றாலும்
மின்ன மின்னாதால் காரகிலின் தூமங்கமல் மாட தோணிபுரத் தலைவன் நாமம் செவிக்கிசையா நாள். மிகுதியான துன்பங்களைக் கடந்து அமரரால் பணியும் சிறப்பு பெற்றாலும் கார் அகிலின் தூமம் கமல் மாடங்களை உடைய தோணிபுரத் தலைவனாகிய ஞானசம்பந்தரது நாமம் செவிக்கு இசையா நாள் இன்னது என்று கூட்டுக. ஞானசம்பந்தரது நாமங்களை ஓதினால் நற்கதி பெறலாம் என்பதாகும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.